போகிறோன்னா வெலை மீன். வெலை மீன் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 15 மீன் மசாலா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். 1/2 ஸ்பூன் மிளகு பொடி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவு எடுத்திருக்கேன். ரெட் சில்லி பவுடர் கலருக்காக நான் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இது அளவு உப்பு எடுத்திருக்கேன். எல்லா மசாலாவையும் பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டேன். பொடியை எல்லாத்தையுமே போட்டுருவோம். லைட்டாக கையை வச்சு இப்படி இது பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நல்லா கிண்டியாச்சு. இப்போ லைட்டாக தண்ணியை ஊற்றி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கிடுவோம். நம்ம மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு மட்டும் தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி எல்லா பொடியும் வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா இப்போ ரெடி ஆயிடுச்சு. எல்லா மீனையுமே இதில் போட்டு வறுக்கிறதுக்கும் சரி, குழம்பு வைக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே மசாலா தான் இது. இதை நம்ம நல்லா பரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமேட்டு நம்ம வறுக்கிறதுனா வருங்க, இல்லை குழம்பு வைக்கணும்னா குழம்பு வைங்க. ஓகே, மாதிரி தடவி விட்டுருங்க. மீன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மீனையும் நல்லா மசாலா தடவியாச்சு, மூடி போட்டாச்சு. 5 மினிட்ஸ் ஆகும். இன்றைக்கி வெலை மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிக்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இல்லை எண்ணெய் ஊற்றி காய வச்சாச்சு. கடுகு போட்டுருவோம். வெங்காயத்தை போட்டுருவோம். கருவேப்பிலை போட்டுருவோம். பச்சை மிளகா நான் கீரி எடுத்திருக்கேன். பச்சை மிளகா நீங்கள் முழுசாக போடணும்னாலும் முழுசாக போட்டுக்கோங்க. தக்காளி நான் ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் கலரில் வந்துச்சு. தக்காளி நல்லா மசிக்கணும். கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காயை போட்டுருவோம். மீன் குழம்புக்கு நம்ம முருங்கைக்காவும் போடலாம், கத்திரிக்காயும் போடலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பொடி ஆட் பண்ணிக்கிறோம். மல்லிப்பொடி 3 ஸ்பூன் போட்டுக்கிறோம். நான் மிளகா பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் கூட போட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகிற வரை விடுங்க. உப்பு ஆல்ரெடி நான் தக்காளி வெங்காயம் வதங்குறது லைட்டாக போட்டேன், ஒரு பிஞ்ச் அளவு. இது இப்போ குழம்புக்காக நான் போடுறேன். நல்லா எண்ணெயோடு நல்லா அப்படியே வதக்கி விட்டாச்சு. புளி கரைசலை விட்டுருவோம். ரொம்ப புளி எடுத்துடாதீங்க. ஒரு லெமன் சைஸ் அளவு தேவையான அளவு தண்ணி விட்டுருவோம். மூடி போட்டு வச்சு நல்லா கொதி வரட்டும். அப்புறம் நம்ம மீனை போட்டுருவோம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா மசாலா தடவி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒவ்வொன்றா நம்ம போட்டுருவோம். ஒரு 8 மீன் போட்டிருக்கேன் நான். நல்லா கொதிச்சு வரட்டும். கொடுங்க, எப்படி நல்லா கொதி வந்துருச்சு. எண்ணெய்லாம் ஒவ்வொரு நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், தெரியுதுங்களா? அவ்வளோதான். இதில் நம்ம மல்லி இலை போட்டு இறக்கிடுவோம். மல்லி இலை போட்டாச்சு. லைட்டாக அப்படி இது பண்ணி விட்டுட்டு காலம் நல்லா வெந்திருக்கு. நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி குக்காக இருக்குன்னு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி மீன் குழம்பு வந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்காதா இருந்தாலும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.